படம் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம கிறிஸ்டோபர் நோலானோட படங்களை எடுத்துக்கலாம். கிறிஸ்டோபர் நோலான் ஒரு ஃபிலிம் மேக்கர் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரும் கூட. அவர் நிறையா படம் எடுத்திருக்காரு, ஒரு 10-13 படம் எடுத்திருக்காரு. அதில் வந்த 2 படம் தான் இன்செப்ஷன் அண்ட் இன்டர்ஸ்டெல்லார். இந்த வீடியோவில் நம்ம இன்செப்ஷன் படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு கொஞ்சம் வீடியோஸ்க்கு அடுத்து நான் இன்டர்ஸ்டெல்லார் எக்ஸ்பிளனேஷனையும் போட்டு விடுறேன். வாங்க இந்த இன்செப்ஷன் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்செப்ஷன் அப்படின்னா ஒருத்தரோட மனசுக்குள்ளே போய் நம்ம ஒரு தாட்டை நம்ம போடுறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒருத்தரோட மனசுலேருந்து நம்ம ஒரு தாட்டை திருடுறோம். அண்ட் கிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டியில் 10 மணி நேரம்னா மல்டிலேயர் ட்ரீம்ஸில் ட்ரீம் நம்பர் 1ல் அது 1 வீக், ட்ரீம் நம்பர் 2ல் அது 6 months, அண்ட் ட்ரீம் நம்பர் 3ல் அது 10 வருஷம், அண்ட் லிம்போ அப்படின்ற அந்த ஸ்டேஜில் அது இன்ஃபினிட் இயர்ஸ். ஸோ நம்ம ட்ரீம் 2ல் இறந்துட்டோம் அப்படின்னா ட்ரீம் 1க்கு நம்ம போயிடுவோம். ஆனால் ட்ரீம் 2ல் இறந்துட்டோம்னா நம்ம லிம்போ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அது ரியாலிட்டியா இல்லை ட்ரீமான்னு நம்மளுக்கே தெரியாது. அங்கே நம்ம இறந்து போனால் தான் ரியாலிட்டிக்கு நம்ம வர முடியும். ஸோ கிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம ட்ரீமில் பயந்து அந்த ட்ரீம்லேருந்து எந்திக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். காபும் ஆர்டரும் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் இவங்க ட்ரீம் ஷேரிங் டெக்னாலஜியை வச்சு அடுத்தவங்க மனசுக்குள்ள போய் அந்த சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை திருடுறவங்க. இவங்களோட லேட்டஸ்ட் டார்கெட்டான சைட்டோ காபோட மல்டிபிள் ட்ரீம்ஸை லேயர் பண்ணுற அந்த கான்செப்ட்னால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு ஒரு ஆஃபர் தராது. என்னன்னா அவரோட காம்படிட்டரான மாரிஸ் ஃபிஷரோட பையன் ராபர்ட் ஃபிஷரோட மனசுக்குள்ள இன்செப்ஷன் பண்ணால் அவரோட கிரிமினல் ரெக்கார்டை எரேஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு ஆஃபர் தராது. அதுக்கு காப் ஒத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட குழந்தைங்கள அவர் பார்க்க போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட்டாக அவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா அரியானே அப்படின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வச்சு அந்த ட்ரீமோட ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா காபோட அந்த ஆர்கிடெக்சரை இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபான மாலோட ப்ரொஜெக்ஷன் நடுவில் அந்த ட்ரீமை சாபட்டேஜ் பண்ணிடும். ஸோ அதனால இவங்க அந்த ட்ரீமோட ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ண மாட்டாங்க, அரியானே தான் டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ஈம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஜரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஈம்ஸ் அந்த ட்ரீமில் இம்பர்சனேட் பண்ணலாம். ஸோ அதனால ஈம்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து யூசப் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்டையும் இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க பிளான் போடுறாங்க ராபர்ட் ஃபிஷரோட மனசுக்குள் இன்செப்ஷன் பண்ண. இவங்க ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மாரிஸ் ஃபிஷர் இறந்து போனோடனே சைட்டோவோட பிளேனில் ராபர்ட்டை செடேட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம் லேயரில் இவங்க கடத்திடுறாங்க. பட் இவரோட சப்கான்ஷியஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அட்டாக் பண்ணதுனால சைட்டோக்கு அடிபட்டுருது. காப் எல்லார்கிட்டையும் நார்மலாக ஒரு மனுஷன் ட்ரீமில் இறந்துட்டா ரியாலிட்டிக்கு வருவான். பட் யூசஃபோட செடேட்டிவ்ஸ்னால இப்போது சைட்டோ லிம்போ அப்படின்ற ஒரு இன்ஃபினிட் சப்கான்ஷியஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈம்ஸ் பீட்டர் ப்ரௌனிங் அதாவது ராபர்ட்டோட காட்ஃபாதராக இம்பர்சனேட் பண்ணி ராபர்ட்டோட மனசுக்குள்ளே இன்செப்ஷன் பண்ண போகிறாரு. என்னன்னா அவரோட அப்பாவோட எம்பையரை டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை அவர் ராபர்ட்டோட மனசில் இன்செப்ஷன் பண்ணுறாரு. காப் அரியானே கிட்ட அவரோட கதையை சொல்கிறாரு. காபும் மாலும் லிம்போவில் ஒரு ராத்திரி ஃபுல்லாக இருக்காங்க. பட் மால் அந்த லிம்போலேருந்து அவங்க எந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்செப்ஷன் பண்ணியிருப்பாங்க காபு. ஸோ அவங்க இன்னும் ரியாலிட்டியில் இல்லை, ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா மால் சூசைட் பண்ணிடுவாங்க. ஸோ காப் அவர் மேலே குற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவர் யூஎஸ் விட்டு கிளம்பிடுவார். நெக்ஸ்ட்டு யூசப் ஃபஸ்ட் ட்ரீம் லேயரில் எல்லாரையுமே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். ராபர்ட் கிட்ட காப் ப்ரௌனிங் தான் அப்படி கடத்தி இருக்காது ஃபஸ்ட்டு ட்ரீம் லேயரில் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிஃபென்சிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத பொய் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ராபர்ட்டோட மனசுக்குள்ளே அவங்க 3rd ட்ரீம் லேயருக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபோர்ட்ரஸில் தான் மாரிஸ் ஃபிஷர் இருக்காங்க. இவங்க பிளான் என்னென்னா இவங்க கிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீம் லேயரில் யூசப் அந்த தண்ணிக்குள்ளே அந்த காரை விட்டு கிக் பண்ணுவார். செகண்ட் ட்ரீம் லேயர்லையும் 3rd ட்ரீம் லேயர்லையும் லிஃப்ட்டையும் அப்புறம் இந்த ஃபோர்ட்ரஸையும் வெடிக்க வச்சு கிக் பண்ணுவார்.
பண்ணுவாங்க. பட் யூசப் சீக்கிரமாக கிக் பண்ணிடுறாரு. ராபர்ட் உள்ளே போகிறாரு, பட் மாலோட ப்ரொடெக்ஷன் கொண்டுறாங்க. காபோ அரியானேவோ ராபர்ட் ஃபிஷரை வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ கிக்கை வந்து இந்த எல்லா லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ ராபர்ட்டை வந்து காப்பாற்ற போய் மால்கிட்ட வந்து அவரோட சாவில் அந்த பங்கு வந்து அவர் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. பட் அரியானே மால் வந்து கொண்டுறாங்க. ராபர்ட்டையும் எந்திக்க வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அரியானேவும் வந்து கீழே வந்து அடுத்த ட்ரீமுக்கு போகிறாங்க. இப்போ சைட்டோ வந்து அந்த ட்ரீமில் இறந்து போயிடுறாங்க. ராபர்ட் அவரோட அப்பாவோட ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே அவரோட அப்பா நீயே உனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கோ அப்படின்றது சொல்கிறாரு. எல்லாருமே கிக் பண்ணி எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் காபு சைட்டோவை மட்டும் எந்திக்கலை. ஸோ காப் வந்து சைட்டோவை லிம்போலேருந்து காப்பாற்ற போகிறாரு. அண்ட் அவர்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ காப் வந்து சைட்டோவை பார்க்குறாரு. ஸோ சைட்டோ ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. இமிக்ரேஷன் பாயிண்டில் காபு வராது. அப்புறம் அவரோட ஃபாதர்-இன்-லா அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. காப் மாலோட டோட்டம் அப்படின்ற ஒரு டிவைஸை சுற்றுறாரு. அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரீமில் இருக்குது, இல்லாட்டி அது வந்து கீழே வந்துச்சுன்னா அது ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். பட் அதோட ரிசல்ட்டை பார்க்காம அவரோட குழந்தைங்களோட அவர் வந்து திருப்பியும் மீட் பண்ணுறாரு. இந்த படத்தில் 3 ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கும். மொதல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா காபோட ஸ்டோரி, 2வது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சைட்டோ அப்புறம் அவங்க காம்படிட்டரான ராபர்ட் ஃபிஷரோட ஸ்டோரி, 3rd ஸ்டோரி ராபர்ட் ஃபிஷருக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ளான அந்த ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.